ஆண்டவரும் அருமரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து தீர்க்கமாய் சொல்கிற ஒரு வார்த்தை, உன் அழுகையை கர்த்தர் கேட்டார். எனக்கு அருமையான என்னுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்களுக்குள்ளேயே அழுது கொண்டிருக்கிறீங்க. சிலர் வெளியில் சொல்ல முடியாது என்பதற்காக தங்களுக்குள்ளே அழுது கொண்டிருப்பார்கள். ஆனால் வெளியில் போகும் பொழுது மற்றவரிடத்தில் என்னை பற்றி என்ன நினைத்து விடுவார்கள், என் குடும்பத்தை குறித்து என்ன நினைத்து விடுவார்கள் என்று சொல்லி மற்றவரிடத்துலையும் சொல்ல முடியல, மற்றவரிடத்துலையும் பகிர்ந்து கொண்டால் என்ன ஆகுமோ என்று சொல்லி பல ரீதியில் உங்களுக்குள்ளே கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்குள்ளே உடைந்து போய் காணப்படுகிறீங்க. இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து தான், மகனே உன் அழுகையை நான் கேட்டேன்பா, உன் அழுகையின் சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன் என்று சொல்லி தான் உன்னை தைரியப்படுத்தி தட்டி உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில், பயப்படாதே, பிள்ளையின் அழுகையின் சத்தத்தை நான் கேட்டேன் என்பதாக அங்கே வாக்கு பண்ணியிருக்கிறார். பிள்ளை யார்? இஸ்மவேல். இந்த இஸ்மவேலையும் ஆகாரையும் ஆண்டவருடைய வார்த்தையின்படியே இவன் ஆபிரகாம் பேர்சபா என்கிற வனாந்தரத்தில் கொண்டு போய் விட்டுட்டு வந்தால் இவள் துருத்தியில் கொஞ்சம்தான் தண்ணீரை வைத்து அந்த வனாந்தரத்தில் கொண்டு போய் விட்டுட்டு வந்தால் இவளுக்கு தண்ணீரும் இல்லை. பிள்ளை சாகிறதை நான் காண மாட்டேன் என்று சொல்லி பிள்ளையை ஒரு அம்பு எறிகிற தூரத்தில் விட்டு வந்து சத்தமிட்டு ஆகார் அழுகிறாள். ஆகார் சத்தமிட்டு அழுகிற சத்தத்தை பரலோகம் கேட்டுதான் பரலோகம் இறங்கி வந்து, ஆகாரே பயப்படாதே, பிள்ளையின் சத்தத்தை நான் கேட்டேன். பிள்ளையின் சத்தத்தை தகப்பன் கேட்காமல் இருக்கலாம், தகப்பன் கூட செவியை சாய்க்காமல் இருக்கலாம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை குடும்பத்தில் என் கணவனார் என்னை புரிந்து கொள்வதே இல்லை, என் கணவனார் என் கஷ்டத்தில் பங்கெடுப்பது இல்லை என்று சொல்லி கணவனாரை நினைத்து அழுது கொண்டிருக்கிறீர்களா? இல்லை என்றால் மனைவியை குறித்து அழுது கொண்டிருக்கிறீர்களா? என் மனைவி இப்படிப்பட்ட காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாளே என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிறீர்களா? பிள்ளையை குறித்து அழுது கொண்டிருக்கிறீர்களா? என் பிள்ளை கீழ்ப்படியாத பிள்ளையாக இருக்கிறது, என் பிள்ளை மதுபானத்துக்கு அடிமைப்பட்டு போயிருக்கிறது, என் பிள்ளை நான் சொன்ன கேட்க மாட்டேங்குது என்று சொல்லி பிள்ளையை குறித்து அழுது கொண்டிருக்கிறீர்களா? ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் அழுது கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தான் உன் அழுகையை நான் கேட்ட மகளே. நான் உன் கண்ணீரை துடைக்கிற ஒரு தெய்வம், உன் கவலையை மாற்றுகிற ஒரு தெய்வம், உன் கஷ்டத்தில் பங்கெடுத்து கொள்ளுகிற ஒரு தெய்வம். மார்த்தாள் மரியாள் குடும்பத்தை குறித்து நமக்கு நன்றாய் தெரியும். லாசரு மரித்து போகிறார். ஆண்டவர் இப்பொழுது வரும்பொழுது, நீர் இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே என்று சொல்லி மார்த்தாள் சொல்லும் பொழுது அவள் கஷ்டத்தில் பங்கெடுத்து கொண்டு அவர் இயேசு ஆவியில் கலங்கி கண்ணீர் விட்டார் என்று என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். நம்முடைய தெய்வம் உன் கஷ்டத்தை புரிந்து கொள்கிற தெய்வம், உன் கஷ்டத்தில் பங்கெடுக்கிற தெய்வம். ஆகாருடைய கஷ்டத்தை புரிந்து கொண்டு பரலோகத்தில் இறங்கி வந்து, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன், உன் சந்ததி என்ன சின்ன பெரிய ஜாதியாக இருக்கும் என்று வாக்குத்தத்தத்தை கொடுத்து செத்து போவான் என்று சொல்லி நினைத்த ஒரு இஸ்மவேலுக்கு அவனை பிழைக்கும்படி ஒரு நீரூற்றை ஆண்டவர் என்ன செய்தான்னு சொன்னால் காண்பித்து அவளையும் அவருடைய சந்ததியையும் இன்றைக்கு பெருகும்படி ஆண்டவர் செய்த தெய்வம். உன்னையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், உன் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். இயேசுவை தேடி வந்த குடும்பத்தை வாழ வைப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்ந்திருக்கும்படி செய்வார். உன் கண்ணீரை துடைக்கிறார். கவலைப்படாத, நான் இருக்கிறேன், உன் கண்ணீருக்கு நான் பதில் தருவேன். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இன்றைக்கு உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் கண்ணீரை கேட்டு கர்த்தர் பதில் தருவதற்காய் ஸ்தோத்திரம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.